வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அண்ணன் வி.சி. தங்கவேல் அவர்கள் பற்றிய இதுவரை தெரியாத அரிய செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூன்றாவது அண்ணனான வி.சி. தங்கவேல் அவர்கள் நாகப்பட்டினத்தில் அவரது தந்தை சின்னையா மன்றாயர் ரயில்வே பணிமனையில் வேலை செய்து கொண்டிருந்த போது விழுப்புரத்தில் பிறந்தார். சின்னையா மன்றாயர் ஆரம்ப காலத்தில் ரயில்வேயில் கேங் மேனாக இருந்தபோது, அதாவது ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு வேலையில் இருந்தபோது முதலில் சீர்காழியில் பணிபுரிந்து வந்தார். அங்கு அவர்களின் முதல் மகனான திருஞான சம்பந்தமூர்த்தி பிறந்தார். அவருக்கு திருஞான சம்பந்த மூர்த்தி என்று பெயரிடுவதற்கு காரணம் 63 நாயன்மார்களில் முதன்மையான குழந்தை பாலகனான திருஞான சம்பந்த மூர்த்தியின் பிறந்த ஊரான சீர்காழி ஸ்தலம் என்பதால் அந்த பெயர் இடப்பட்டது. அதன் பிறகு சீர்காழி அடுத்த சிதம்பரத்தில் பணியிடை மாற்றம் சின்னையா மன்றாயருக்கு ஏற்பட்டதால் அங்கு பிரசித்தி பெற்ற நடராஜர் திருவெயரில் ஆதி கருவறை பெயரான கனகசபை நாதர் என்பதை இரண்டாவது மகனுக்கு கனகசபை நாதர் என்று பெயரிட்டார். அதன் பிறகு 2 பிள்ளைகளுடன் ராஜாமணி இருந்த நிலையில் சின்னையா மன்றாயர் பதவி மாற்றம் பெற்று நாகப்பட்டினத்தில் ரயில்வே பணியில் வேலை மாற்றம் பெற்று போக, அப்போது 3வது குழந்தை பிறக்க விழுப்புரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலான மயிலம் முருகன் திருப்பெயரில் ஒன்றான தங்கவேல் என்று அவரது பெற்றோர்கள் பெயரிட்டனர். பின்பு அதைத் தொடர்ந்து சின்னையா மன்றாயர் சிறிது காலம் விழுப்புரம் ரயில்வே சரகத்திலேயே கேங்மேனாக பணிபுரிந்து வந்த காலத்தில்தான் தங்கவேலை தொடர்ந்து நமது ஆதர்ஷ நாயகன் கணேசமூர்த்தி பிறந்தார். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்தார். இவருக்கு கணேசமூர்த்தி என்று பெயரிட காரணம், சின்னையா மன்றாயர் அடுத்ததாக திருச்சிராப்பள்ளிக்கு பணிமாற்றம் ஏற்பட்டால் திருச்சியின் மையக் கடவுளான மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரின் திருப்பெயரான கணேசமூர்த்தி என்ற பெயரை நேர்த்திக்கடனாக தனது 4வது மகனுக்கு வைத்தார். அதன் பிறகு 4 பிள்ளைகளுடன் நிர்கதியாக நிறுத்தப்பட்ட ராஜாமணி அம்மாள் வேறு வழியில்லாமல் விழுப்புரத்தில் இருந்து திருச்சியில் உள்ள சங்கிலியாண்டபுரத்துக்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகு தனது முதல் மகனான திருஞான சம்பந்தமூர்த்தி கனகசபைநாதன் இருவரும் அப்போது பரவிய விஷ காய்ச்சலில் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போக, வி.சி. தங்கவேல் மற்றும் அப்போது நாடக மோகத்தில் தந்தை தாயை பிரிந்து சென்ற நடிகர் திலகம் குட்டி கணேசனையும் காப்பாற்ற வேண்டும் என்று சமயபுரம் மாரியம்மன், திருச்சி வயலூர் முருகன், திருப்பதி ஏழுமலையான் வரை கடுமையான பிரார்த்தனை வேண்டுதலை சின்னையாவும் ராஜாமணியும் வேண்டிக் கொண்டனர். அதன் பிறகு இருவரும் இறைவனது கருணையால் பிழைத்துக் கொள்ள 2 பிள்ளைகள் இறந்த சோகம், 4 மகன் பிரிந்த கவலையும் தாண்டி தங்கவேல் மேல் படிப்பை தொடர முடியாமல் போக, தந்தை தாயையும் குடும்பத்தையும் முன்னேற்ற வேண்டிய சூழல் அவர் கையில் வீழ்ந்தது. அதன் பிறகு தனது 2 பிள்ளைகளும் அந்த மரணக்கண்டத்தில் இருந்து தப்பிக்க அவர்கள் இறைவனுக்கு அளித்த வேண்டுதல் படியே தனது 5வது ஆண் குழந்தைக்கு திருச்சி வயலூர் முருகன் திருப்பெயரில் ஒன்றான சண்முகம் என்றும், 6வதாக பிறக்கும் குழந்தைக்கு திருப்பதி ஏழுமலையான் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக ஆண் குழந்தை பிறந்தால் பாலாஜி வேங்கட நம்பி என்றும், பெண் குழந்தையாக பிறந்ததால் தாயார் பத்மாவதி என்றும் பெயரிடுவதாக கூறிய பிறகு பெண் குழந்தையாகவே பிறக்க தாயார் பெயரான பத்மாவதி என்று பெயரிடப்பட்டது. அதன் பிறகு தங்கவேல் ஆரம்ப காலத்தில் திருச்சியில் ஒரு பஸ் கம்பெனியில் மெக்கானிக்காகவும் டிரைவராகவும் பணிபுரிந்து வந்தார். அதன் பிறகு தங்கவேலுடன் அவரது பஸ் கம்பெனியில் மெக்கானிக்காக கணேசன் சேர்ந்தார். திருச்சியில் விருத்தாசலம் வரை பேருந்து ஓட்டுநராக நமது கணேசன் செயல்பட்ட நேரத்தில்தான் மீண்டும் அவரது நாடகக்குழு சகாக்கள் மூலம் மீண்டும் நடிப்பதற்கு சென்றுவிட்டார். பின்பு அஜராத உழைப்பில் இருந்த தங்கவேல் தனது பெற்றோர் மற்றும் தம்பி சண்முகம், பத்மாவதி ஆகியோரை தனது பாதுகாப்பில் அரவணைத்து வந்தார். அதன் பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் திரையுலகில் நிலையான நடிகராக மாறி போன பிறகு சின்னையா மன்றாயர் மற்றும் ராஜாமணி அம்மாளின் பூர்வீக சொத்துக்களான தஞ்சாவூர் சூரக்கோட்டை அரண்மனை, பண்ணை வீடு, தோட்டம் ஆகியவற்றை பராமரிக்கும் பொறுப்பை அண்ணன் தங்கவேலை சேர்ந்தது. சிவாஜி கணேசன் திரையில் நடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவர் மனதில் பெரிய மனக்கவலையும் சோகமும் முள்ளாக தைத்துக் கொண்டிருந்தது. அதுதான் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் வெளிச்சம் பெறும் கல்வியறிவும் மேம்பட்ட ஞானமும். அதற்காக தான் கல்வி பயில முடியாமல் போனாலும் தனது தம்பி சண்முகத்தை இரவும் பகலுமாக அவரது கல்வி வளர்ச்சியை சிவாஜி கணேசனை பார்த்து கொண்டார்.
மேலும் அதற்காக தனது நடிப்பை தீர்மானிக்க தம்பி சண்முகத்தை வெளிநாடான லண்டனுக்கு அனுப்பி 3 வருட காலம் திரைப்படம் சார்ந்த கல்வியை பயில வைத்தார். மேலும் சண்முகம் அந்த திரைப்படம் சார்ந்த கல்வியை பயின்றுவிட்டு வந்தபோது சிவாஜி கணேசன் எங்கள் குடும்பத்திலேயே அதிகம் படித்த முதல் பட்டதாரி என்று தனது தம்பி சண்முகத்தை கூறுவாராம். பிறகு சண்முகம் லண்டனுக்கு அந்த சிறு வயதில் கல்வி பயில சென்றபோது பெற்றோர்களான சின்னையா ராஜாமணி இருவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தபடியே அனுப்பி வைத்தனர். அதற்கு ஒரே காரணம் சண்முகம் குடும்பத்தில் கடைக்குட்டி செல்லப்பிள்ளை என்பது காரணமாகும். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள், இப்போது அவன் உங்கள் மகன் இல்லை, அவன் எனது மகன், நீங்கள் பெற்ற பாசத்தை காட்டி அவன் மனதை கோலையாக்கி விடாதீர்கள் என்று ஒரு அன்பு கட்டளையும் விடுத்தார். அப்போது தாயார் ராஜாமணி அம்மாள் வெளிநாடுகளில் பெண்கள் மோகம் அதிகம் என்பதால் அப்போது சண்முகத்திடம் அங்கு யாரிடமும் காதல் வசப்பட்டு திருமணம் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என சத்தியம் வாங்கி கொண்டு அனுப்பினார். அதேபோல அன்னையின் ஆணையையும் அண்ணனின் விருப்பத்தையும் நிறைவேற்றிவிட்டு சண்முகம் நாடு திரும்பினார். மேலும் அதன் பிறகு அண்ணன் தங்கவேல் குடும்ப சொத்தையும் தம்பி சண்முகம் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வார் என்று பெருமிதமாக சிவாஜி கணேசன் எங்கும் கூறிக்கொள்வார். அதன் பிறகு தம்பி சண்முகம் சிவாஜி கணேசனின் நடிப்பையும் கால்ஷீட்டையும் சம்பளத்தையும் எந்தவித சமரசம் இல்லாமல் கெடுபிடியான ஆளாக சண்முகம் செயல்பட்டு வந்தார். மேலும் நிலபுலன்கள் சொத்துகள் வாங்கும் போது அண்ணன் தங்கவேல் மற்றும் சண்முகமே பார்த்துக் கொண்டனர். சிவாஜி கணேசன் நடிப்புக்கு உறுதுணையாக இருந்த அவரது தம்பி சண்முகம் அவரது அரசியலிலும் ஒரு வேளை உறுதுணையாக இருந்திருந்தால் சிவாஜி கணேசன் அரசியலும் புகழும் மறைக்கப்படாமல் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வீசி சண்முகமும் அரசியலிலும் கரார் பேர்வழி. அதை ஒரு முறை சிவாஜி கணேசனிடம் கேட்டபோது, உங்கள் அண்ணன் தங்கவேல் மற்றும் தம்பி சண்முகத்தையும் அரசியலில் ஈடுபடுத்தலாமே என்று சிவாஜி கணேசனிடம் கூறிய போது, அரசியல் எனது சுய விருப்பம், அதில் உடன் பிறந்தவர்கள் மற்றவர்களை உள்புகுத்த மாட்டேன் என்று தன்னடக்கத்துடன் கூறினார். மேலும் குடும்பத்திலேயே மிகவும் கோபக்காரனாக இருந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே. சிவாஜியின் ஆசையை பிரபுவை ஒரு உயர் காவல் அதிகாரியாக ஆக்குவதுதான். ஆனால் அதுவெல்லாம் குடும்பத்துக்கு செயல்பட்டு வராது என்பதே தம்பி சண்முகத்தின் நிதர்சனமான வாதம். இது பற்றிய பேச்சை சண்முகம் சிவாஜியிடம் சொன்னபோது, நம்ம குடும்பத்தில் உங்களுக்கு பிறந்துவிட்டு அரசாங்க அதிகாரியாக 4 பேர் முன்னாடி கைகட்டி வாய் வத்தி வேலை பார்த்து சம்பளம் வாங்கும் நிலை நம்ம பிரபுவுக்கு வந்துவிடாதா என்று சண்முகம் வினவ, அப்பாடா இனி உன் இஷ்டம், அவனை போலீஸ் வேலை கூட வேண்டாம், நம் அண்ணனுடன் தோட்டம் தொரவு பண்ணை சொத்துக்களை பார்த்து கொள்ள சொல்லி அவனை தஞ்சாவூர் பக்கம் பேக் பண்ணு என்று கூற, அதுவெல்லாம் எனக்கு தெரியும் என்று சிவாஜியை பார்த்து அதிர்ந்து பேசாத சண்முகம் கூறினார். பிரபுவை நடிகனாக்குவதே என் வேலை என்று கூறிக்கொண்டு சங்கிலி படத்தில் நடிக்க வைத்தார் சண்முகம். நடிகர் திலகத்தின் அண்ணன் தங்கவேலு நவராத்திரி படத்தில் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் சிவாஜி வருவது போல இருப்பார். பெரிய மீசை, முரட்டுத்தனமான தோற்றம் என ஒரு கடின உழைப்பாளியின் தோற்றத்தில் காணப்படுவார். அவரை பற்றி தெரியாதவர்கள் அவரை கரடுமுரடான ஒருவராகத்தான் கணக்கிடுவார்கள். ஆனால் தங்கவேலுவின் உருவத்திற்கும் மனதுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. அவர் மீசை வைத்த குழந்தையவர். தஞ்சையில் உள்ள சிவாஜியின் நிலங்களையும் சூரக்கோட்டை தோட்டத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். சிவாஜியும் சண்முகமும் ஒரே குடும்பத்தில் பெண் எடுத்துக் கொண்டவர்கள். தங்கவேலு வேறு குடும்பத்தில் மனம் முடித்திருந்தார். மனைவி பெயர் பட்டம்மாள். தங்கவேலுவின் மகன் மனோகர் தங்கப்பதக்கம், அண்ணன் ஒரு கோயில் போன்ற திரைப்படங்களின் தயாரிப்பில் தனது பங்கை விதைத்தார். அண்ணன் தங்கவேல் அவர்கள் சில காலங்களாக நெஞ்சு வலியில் அவதியுற்று வந்த நேரத்தில் எதற்கும் சரியான மருத்துவம் எடுத்துக் கொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் அவரது தம்பி சண்முகம் திடீரென்று மரணத்தை தழுவிய 1986ஆம் ஆண்டு மனமுடைந்து அழுதார். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு 3வது நெஞ்சு வலியில் தங்கவேல் அவர்கள் எதிர்பாராத மரணத்தை தழுவினார். இந்த 2 உடன் பிறந்த சகோதரர்களின் மரணத்தை பற்றி சிவாஜி கணேசன் கூறும்போது, எனது 2 கைகளையும் இழந்தேன் என்று மனக்குமுறலுடன் கூறினார்.